வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கு போர்க்களத்துல இருந்து சற்று முன் கிடைச்ச படு பயங்கரமான பிரேக்கிங் நியூஸோட நாங்க வந்துட்டோம். நிலவரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் தலைகீழா மாறிக்கொண்டிருக்கு. ஈரானின் பலம் இன்னும் குறையல. பகிரங்கமாக உண்மையை ஒத்துக்கொண்ட இஸ்ரேல் ராணுவம். சவுதி அராம்கோ மீது தாக்குதல். உலக பொருளாதாரத்தின் மீது விழுந்த அடுத்த பேரிடி. ரஷ்யாவின் நேரடி எச்சரிக்கை. ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்கா போடும் நாடகத்தை அம்பலப்படுத்திய மாஸ்கோ. லெபனானுக்குள் புகுந்த இஸ்ரேல். பதிலடி கொடுக்கும் ஹிஸ்புல்லா. ஈரானின் புதிய தலைவர் ரெடி. எந்த நேரமும் வரலாம் அதிரடி அறிவிப்பு. இப்ப இந்த விவரங்களை ஒன்றொண்டா பாப்போம். உறவுகளே, முதலாவது அதிர்ச்சி தகவல். நேத்து வரைக்கும் ஈரானை அழிச்சிட்டோம் என்று சொன்ன இஸ்ரேல் இப்போ ஒரு கசப்பான உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நாங்க ஈரானோட ஏவுகணை தளங்களை அழிச்சிருந்தாலும் ஈரானிட்ட இன்னும் எங்களால தாக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஏவுகணை பலம் இருக்கு. எங்கட வான் பாதுகாப்பை மீறியும் அவங்களால அடிக்க முடியும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு பெரிய பீதியை கிளப்பியிருக்கார். இன்னொரு பக்கம் வடக்கு இஸ்ரேலில இப்ப சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. ஹிஸ்புல்லாக்கள் சாஃபெத் நகரத்துல இருக்கிற இஸ்ரேலிய ராணுவ தளம் மேல பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லைக்குள்ள 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள புகுந்து கியாம் என்ற நகரத்துல பயங்கரமான குண்டுவீச்சுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல உலக பொருளாதாரத்தையே உலுக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய உள்ளூர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ராஸ் தனுரா அரம்கோ ரிஃபைனரி மேல ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. ஏற்கனவே சில நாட்களுக்கு முதல் ட்ரோன் தாக்குதலால ஏற்பட்ட தீ விபத்து காரணமா இந்த ஆலை மூடப்பட்டிருந்த நிலையில இப்ப திரும்பவும் இது மேல தாக்குதல் நடந்திருக்கிறது. உலக நாடுகள் மத்தியில, குறிப்பா ஆசிய சந்தைகள்ல பெரிய நடுக்கத்தை உருவாக்கியிருக்கு. மறுபக்கம் ஈரானோட அடுத்த அதி உயர் தலைவர் யார் என்றத ஈரான் இப்ப கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டுதான். நாடு ஒரு போர்க்கால நிலைமையில இருந்தாலும் கூடிய சீக்கிரம் புதிய தலைவர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று ஈரானிய உயர்மட்ட குழு அறிவிச்சிருக்கு. இது இப்படி இருக்க, இப்ப ரஷ்யா நேரடியாகவே களத்துல இறங்கிட்டது. ரஷ்ய வெளியுறவுத்துறை பேச்சாளர் மரியா சக்கரோவா அமெரிக்காவுக்கு நேரடியா ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஈரானோட அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஒரு சாக்கா வச்சுக்கொண்டு ஈரானோட ஆட்சியையே கவிழ்க்க பாக்குது. அணுசக்தி தளங்களை தாக்குறது பெரும் ஆபத்து. இந்த பிரச்சனைக்கு ராணுவ ரீதியில ஒரு தீர்வே கிடையாது என்று ரஷ்யா அமெரிக்காவை நேரடியாகவே எச்சரிச்சிருக்கு. உறவுகளே, நிலைமையை பார்த்தா இஸ்ரேலுக்கு பயம் வந்துட்டது. ரஷ்யா அமெரிக்காவை எச்சரிக்குது. சவுதி எண்ணெயாலே எரியுது. இது ஒரு 3ஆம் உலக போருக்கான நேரடி அறிகுறியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த பிரேக்கிங் நியூஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கு போர்க்களத்துல இருந்து சற்று முன் கிடைச்ச படு பயங்கரமான பிரேக்கிங் நியூஸோட நாங்க வந்துட்டோம். நிலவரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் தலைகீழா மாறிக்கொண்டிருக்கு. ஈரானின் பலம் இன்னும் குறையல. பகிரங்கமாக உண்மையை ஒத்துக்கொண்ட இஸ்ரேல் ராணுவம். சவுதி அராம்கோ மீது தாக்குதல். உலக பொருளாதாரத்தின் மீது விழுந்த அடுத்த பேரிடி. ரஷ்யாவின் நேரடி எச்சரிக்கை. ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்கா போடும் நாடகத்தை அம்பலப்படுத்திய மாஸ்கோ. லெபனானுக்குள் புகுந்த இஸ்ரேல். பதிலடி கொடுக்கும் ஹிஸ்புல்லா. ஈரானின் புதிய தலைவர் ரெடி. எந்த நேரமும் வரலாம் அதிரடி அறிவிப்பு. இப்ப இந்த விவரங்களை ஒன்றொண்டா பாப்போம். உறவுகளே, முதலாவது அதிர்ச்சி தகவல். நேத்து வரைக்கும் ஈரானை அழிச்சிட்டோம் என்று சொன்ன இஸ்ரேல் இப்போ ஒரு கசப்பான உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நாங்க ஈரானோட ஏவுகணை தளங்களை அழிச்சிருந்தாலும் ஈரானிட்ட இன்னும் எங்களால தாக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஏவுகணை பலம் இருக்கு. எங்கட வான் பாதுகாப்பை மீறியும் அவங்களால அடிக்க முடியும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு பெரிய பீதியை கிளப்பியிருக்கார்.
இன்னொரு பக்கம் வடக்கு இஸ்ரேலில இப்ப சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. ஹிஸ்புல்லாக்கள் சாஃபித் நகரத்துல இருக்கிற இஸ்ரேலிய ராணுவ தளம் மேல பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறாம். அதே நேரம் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லைக்குள்ள 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள புகுந்து கியாம் என்ற நகரத்துல பயங்கரமான குண்டுவீச்சுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல உலக பொருளாதாரத்தையே உலுக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய உள்ளூர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ராஸ் தனுரா அரம்கோ ரிஃபைனரி மேல ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. ஏற்கனவே சில நாட்களுக்கு முதல் ட்ரோன் தாக்குதலால ஏற்பட்ட தீ விபத்து காரணமா இந்த ஆலை மூடப்பட்டிருந்த நிலையில இப்ப திரும்பவும் இது மேல தாக்குதல் நடந்திருக்கிறது. உலக நாடுகள் மத்தியில குறிப்பா ஆசிய சந்தைகள்ல பெரிய நடுக்கத்தை உருவாக்கியிருக்கு. மறுபக்கம் ஈரானோட அடுத்த அதிஉயர் தலைவர் யார் என்றத ஈரான் இப்ப கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டுதான். நாடு ஒரு போர்க்கால நிலைமையில இருந்தாலும் கூடிய சீக்கிரம் புதிய தலைவர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று ஈரானிய உயர்மட்ட குழு அறிவிச்சிருக்கு. இது இப்படி இருக்க இப்ப ரஷ்யா நேரடியாகவே களத்துல இறங்கிட்டது. ரஷ்ய வெளியுறவுத்துறை பேச்சாளர் மரியா சக்கரோவா அமெரிக்காவுக்கு நேரடியா ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அமெரிக்கா ஈரானோட அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஒரு சாக்கா வச்சுக்கொண்டு ஈரானோட ஆட்சியையே கவிழ்க்க பாக்குது. அணுசக்தி தளங்களை தாக்குறது பெரும் ஆபத்து. இந்த பிரச்சனைக்கு ராணுவ ரீதியில ஒரு தீர்வே கிடையாது என்று ரஷ்யா அமெரிக்காவை நேரடியாகவே எச்சரிச்சிருக்கு. உறவுகளே, நிலைமையை பார்த்தா இஸ்ரேலுக்கு பயம் வந்துட்டது. ரஷ்யா அமெரிக்காவை எச்சரிக்குது. சவுதி எண்ணெயாலே எரியுது. இது ஒரு 3ஆம் உலக போருக்கான நேரடி அறிகுறியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த பிரேக்கிங் நியூஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.